சீக்கிரம் வா. சொல்லுடி, என்ன காலையிலே டாக்குமெண்ட்டாக எடுத்துட்டு இங்கே கிளம்பிட்ட போல? ஆமாம்மா, எனக்கு ஒரு கம்பெனிலேருந்து இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. நான் அங்கே போயிட்டு வந்துடுறேன். வேலை கிடைக்குமா என்னன்னு தெரில, இருந்தாலும் போய் ட்ரை பண்ணிட்டு வந்துடுறேம்மா. சரிடி, சாப்பிட்டுட்டு போகலாம்ல? இல்லைம்மா, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கிறேம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன பண்றாங்க காலையிலேயே இவங்க அம்மாவும் பிள்ளையும்? என்ன பிரீத்தி, காலையிலேயே நோட்டு புக்ல எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போறியா? வாளே, அவ ஒன்னும் ஸ்கூலுக்கு போகல, இன்டர்வியூ போறா. நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்புற வேலையை பார்ப்போ. உடனே உனக்கு பொறுக்காதே, நான் உடனே ஸ்கூலுக்கு போயிடணும். இந்த அம்மாங்களெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல. மிதுனு, என்னக்கா சொல்லு. ஸ்கூலுக்கு போனாதாண்டா என்ன மாதிரி படிச்சு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியும். நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும்டா. நான் படிச்சு வேலைக்கு போயிட்டா இந்த உலகம் அவ்வளவுதான். லூசு மாதிரி எதுவும் பேசாம போய் ஸ்கூலுக்கு கிளம்பு போ. அக்கா மத்தியானம் நல்ல செய்தியோட வரேன். அக்கா, அப்ப நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போறக்கா. இன்னைக்கு அது நல்ல சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கு. ஹோட்டல் கூட்டு போக்கா. அப்போ இத்தனை நாள் நீ சாப்பிட்டது நல்ல சாப்பாடு இல்லையாடா உனக்கு? அப்படி சொல்லலம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹோட்டல்ல சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக நீ செய்யற சாப்பாடு நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேம்மா. எங்க அம்மா மாதிரி யாருனாலே சமைக்க முடியாது. சின்ன பையன்லம்மா, அப்படிதான் பேசுவான், விடுங்க. சரிம்மா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு நல்லபடியா வேலை கிடைக்கணும்னு. நல்லா இருமா, கண்டிப்பா உனக்கு நல்லபடியா வேலை கிடைக்கும். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். கடவுளை, இந்த கம்பெனிலாவது எனக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிடணும். சரி, அங்கே 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்கலாம். எஸ்கியூஸ் மீ சார். என்னம்மா வேணும் உங்களுக்கு? யார் நீங்க? இல்லை சார், இந்த கம்பெனியில் இன்டர்வியூ போட்டிருந்தாங்க, அதை அட்டன் பண்ணிட்டு போகலான்னு வந்தேங்க சார். ஓ, நீங்க பிரீத்தி தானே? ஆமாம் சார், நான் பிரீத்தி தான். சரிம்மா, வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சார் உள்ளே கூப்பிடுவார், அப்புறம் நீங்கள் உள்ளே போய்க்கலாம். பிரீத்தி நீங்களா? ஆமாங்க, நான் தான் பிரீத்தி. சரி, உங்களை சார் உள்ளே கூப்பிட்றாரு, போங்க. எஸ்கியூஸ் மீ சார், உள்ளே வரலாமா? யா கம். சார், ஐ எம் பிரீத்தி. சரிம்மா, உட்காருங்க. சரிம்மா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? சார், இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணேங்க சார். எங்கள் வீடு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம். அதனால் இங்கேருந்து அங்கே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால இங்கே ஏதாவது கம்பெனியில் வேலை பார்க்கலாமா தாங்க சார் இன்டர்வியூ வந்தேன். வேறு ஒன்றும் இல்லைங்க சார். அங்கே சேலரி நல்லா தான் இருந்துச்சு. நான் நல்லா ஒர்க் பண்ணுவேங்க சார். சேலரி எவ்வளோமா எதிர்பார்க்குறீங்க? சேலரி எதுவும் எதிர்பார்க்கலைங்க சார். நீங்களா பார்த்து கொடுத்தா போதுங்க சார். சொல்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுருவேங்க சார். ஒன்று மட்டும் உங்ககிட்ட இருந்து நல்லா புரியுதுமா. இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்து இன்டர்வியூ வந்திருக்காங்க. உங்களுக்கு சேலரி எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். பட் எல்லாரும் இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர நீங்கள் இதை தான் கொடுக்கணும் அப்படின்னு யாரும் என்கிட்ட கட்டளை இட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எடுத்த இன்டர்வியூவில் பெஸ்ட்டான பொண்ணுன்னா அது நீங்கள் மட்டும்தான். அப்படிதான் இல்லைங்க சார். நம்ம செய்கிற வேலைக்கு வந்து கரெக்டான ஒரு ஒப்பீனியன் கிடைச்சா போதுங்க சார். நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம்னா நிஜமாக அது நம்ம கையில் இருக்காது இல்லையா? அதனால தான் சொன்னேங்க சார். ஓகேம்மா, யூஆர் அப்பாயிண்டட். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ வெரி மச். சரிம்மா, இன்னிலேருந்து நீங்கள் ஒர்க் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட ரெஸ்யூம் மட்டும் கொடுத்துட்டு போங்க, அது கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். சரிம்மா, ஓகே. ஒரு அப்பாயிண்டிங் லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வேற ஜாயின் பண்ணிக்கோங்க. சார், கூப்பிட்டீங்களா சார்? ஆமாம்மா, கூப்பிட்டேன். சரி, இந்த பொண்ணு வந்து நம்ம கம்பெனிக்கு நியூ அப்பாயிண்டிங். ஒரு அப்பாயிண்டிங் லெட்டர் மட்டும் வாங்கிட்டு இவங்கள ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். சரி, நீங்கள் கொஞ்சம் இங்கே இருங்க, நான் அப்பாயிண்டிங் ஃபார்ம் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேங்க. ஸோ அசிங்கமாக போச்சு. வந்து முதலாளி ஒரு பையன் அசிங்கப்பட்டுட்டேன். ஏங்க, உங்களுக்கு அடி எதுவும் பண்ணலைங்க? இல்லை, நான் அந்த சைடு பார்த்துட்டு வந்தேன்னா, அதனால தெரியாமல் கால் ஸ்லிப்பாகி உங்கள் மேலே விழுந்துட்டேன். சாரி. ஓகேங்க, பரவாயில்ல. நியூ அப்பாயிண்டிங்கா? ஆமாம், நியூ அப்பாயிண்டிங் தான். இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணேன். நான் இந்த கம்பெனியில் தான் 10 வருஷமாக குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க. நல்லா ஃபன்னியாக பேசுகிறீங்க. ஓகேங்க.
ஐ எம் பிரசாந்த். ஐயோ என்ன கையெல்லாம் கொடுக்குறான். சரி நம்மளும் கொடுப்போம். ஐ எம் பிரீத்தி, நைஸ் டு மீட்டிங். ஏய் பிரசாந்த், சொல்லணும் என்ன? உன் கேபினில் அவ்வளோ ஒர்க்கை பெண்டிங் போட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க. நானே அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்க முடியாமல் தலைவலிக்கு இருந்தால் கொஞ்ச நேரம் வெளியே சுற்றலான்னு வெளியே வந்தேன். அது உனக்கு பொறுக்கலையாமா? அவ்வளோ ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குது. சார் இன்றைக்கே முடிச்சு வைக்க சொன்னார். போய் அந்த ஒர்க்கை பார்ப்போ. ஆமாம் அந்த பொண்ணு யார்? அந்த பொண்ணு நம்ம கம்பெனிக்கு நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்களாம்மா. இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணாங்களாம்மா. அதான் பேர் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருந்து அதுக்குள்ளே வந்துட்டேன். எப்போ இருந்தாலும் அந்த பொண்ணு இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ண போகிறா. அப்போ நீ பேசி உன் பேர்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கோ. இப்போ போய் ஒர்க்கை பார்ப்போம். ஓகேங்க, அப்புறமா ஃப்ரீயாக இருந்தால் கேபினுக்கு வரேன். பாய். நியூ அப்பாயிண்டிங்கா நீங்கள்? ஆமாம் நியூ அப்பாயிண்டிங் தான். இன்றைக்கி தான் அப்பாயிண்ட் ஆனேன். சரி நான் சொல்கிறேன்னு எதுவும் நினச்சிக்கிறாதீங்க சரியா? வந்த உடனேயும் இப்போ நின்று பேசணும்னு எந்த அவசியம் இல்லையே. போய் ஒர்க்கை பார்க்கலாமே. இந்த பொண்ணையே எப்படி சொல்கிறா? சாரிங்க, நான் இங்கே நின்று பேசணும் தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க. சாரி. என் கேபின் எங்கே இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் காட்டினீங்க, நான் போய் என்னோட ஒர்க்கை பார்ப்பேன். பிரீத்தி வாங்க, உங்கள் கேபின் காட்டுறேன். தாங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். லெட்டர் மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பண்ணலாம். ஓகேங்க. நம்மளுக்கே வில்லியா வருவா போலையே. இவ்வளோ பிரசாந்த் கூட நெருங்க விடக்கூடாது. என்ன கவி, ஒர்க்கு வேகமாக போயிட்டு இருக்கா? ஒருத்தனடா பண்ணிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? ஒன்றும் இல்லை, சும்மா கலாச்சிட்டு இருந்தேன். நம்ம ஆஃபீஸில் யாரோ புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்காமா. யாரா அது நம்மளுக்கு தெரியாம? என்னடா இன்னும் ஆளா காணான்னு நினச்சேன், வந்துட்டா. அதை விட யாரோ ஒரு பொண்ணு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான்னு சொன்னீங்களா? அந்த பொண்ணு யாரு என்ன ஏதாவது தெரியுமா? நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் அங்கிட்டு நின்று பேசுகிறீங்களா? எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஓ அப்படிங்களா, சரிங்க. யாருன்னெலாம் தெரியல சுவாதி. யாரா இருந்தா என்ன, ஆனால் இந்த பொண்ணு இந்த கம்பெனியில் வந்து படாத பாடு பட போகுது. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஏய் குணா, அங்கே பாரு, அந்த பொண்ணா இருக்குமோ? ஆமாம், புது முகமாக தான் இருக்குது. அந்த பொண்ணாக தான் இருக்கும் போல. என்ன குணா அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிற? அப்படிலாம் இல்லடி பவி. சரி, இந்த பொண்ணு நம்ம ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கா. இவ பேர் வந்து பிரீத்தி. ஹாய், ஐ எம் பிரீத்தி. யுவர் நேம்? ஐ எம் ஸ்வாதி. இவங்களும் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க. நீங்கள் ரிசப்ஷனில் நிற்கும் போது அங்கே ஒருத்தி நின்றுட்டு இருந்தாலும் அவள் பேர் அனு. அந்த பொண்ணு கொஞ்சம் சிறு சிறு நடந்துக்கிறவா, எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. ஓகே பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. இந்த அந்த பொண்ணு பேர் வந்து கவி. ஹாய் கவி, ஐ எம் பிரீத்தி. ஹாய், ஐ எம் கவி. இவன் பேர் வந்து குணா. ஹாய் குணா, ஐ எம் பிரீத்தி. ஹாய்ங்க, ஐ எம் குணா. சரி ஓகே, வாங்க உன் கேபினை காட்டுறேன். போகலாம் வாங்க. நல்ல பொண்ணாக இருக்கால கவி அவன்? நல்ல பொண்ணா கேட்ட பொண்ணான்னு எப்படிமா தெரியும்? அப்படி சொல்லிட்டு தான் இந்த சிடு மூஞ்சி வந்து இங்கே சேர்ந்துச்சு. நம்ம போட்டு உயிரை வாங்கலையா, அந்த மாதிரி தான். வெற்றி போக போக தெரியும், பார்த்துக்கலாம். என்ன பிரசாந்த், ஒர்க்கு போயிட்டு இருக்கு போல? அடடே வாங்க வாங்க. என்னைய வர வைக்கிறியா இல்லை புதுசாக வந்திருக்க இந்த பொண்ணை வர வைக்கிறியா? ஒழுங்கா சொல்லுடா. உன்னை தான் முன்னாடியே வரவேற்றுட்டேனே. இப்போ இந்த பொண்ணு தானே புதுசாக வந்திருக்கு, அதனால இந்த பொண்ணை வரவேற்கிறேன். என்னமோ சரிப்பா, நீ யாரை வரவேற்ற என்ன? நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போகிறேன். இதுதான் உங்கள் கேபின். நீங்கள் இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணணும். தேங்க்யூங்க. எருமை மாதிரி உட்காராம இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஒர்க்கை சொல்லி கொடு சரியா? ஒர்க் மட்டுமா சொல்லி தர போகிறேன், எல்லாத்தையும் சொல்லி தருவேன். கீழே குனிஞ்சிட்டு என்னடா பண்ணுற? சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ஓகேங்க, உங்களுக்கு ஏதாவது ஒர்க்கில் டவுட் இருந்துச்சுன்னா என்னை நீங்கள் கூப்பிடுங்க, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே. பிரசாந்த், எனக்கு இந்த சிஸ்டம் கொஞ்சம் ஒர்க் ஆகலை. கொஞ்சம் எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறீங்களா? ஓ ஷியருங்க, இந்த வரேன்.